அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இறால் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பக்கவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்றைக்கி வந்து நான் இறால் சுக்கா பண்ணுறதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ண இறால் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி இறாலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சுத்தம் பண்ண இறாலெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா அகலமாக இருக்க மாதிரியான ஒரு பவுலில் மாற்றிட்டு கூடவே 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு, நம்ம முட்டைக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இந்த இறாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் செய்ய போகிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கூட ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது இறால் சுக்கா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லைன்னா இதே மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மசாலா பொருட்கள் தான், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா 1/2 hour வரைக்கும் ஊற வச்சுக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட 1/2 hour ஊற வச்சிங்கன்னா அந்த மசாலாவோட ஸ்பைசஸ்லாம் உள்ளார நல்லா அப்சர்வ் ஆகி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ 1/2 hourக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க இறாலை எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிக்கும். இது போல் தண்ணி வந்து ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிக்கும். நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை. அதுலேருந்தே வந்து தண்ணி நிறையா ரிலீஸ் ஆகி வரும். அந்த ரிலீஸ் ஆன தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு. தண்ணி நல்லா சுருண்டதுக்கப்புறமா இது கூட இன்னுமே வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாலாம் நல்லா உங்களுக்கு சுருண்டு வர ஆரம்பிக்கும். நல்லா மசாலா சுருண்டு அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலாலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ட்ரையாக சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான இறால் சுக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.